எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஒரு நல்லா 1 இருக்கேன். இயருக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாங்க. கழுத்தே திருப்ப முடியாம, கை ஆமா. ஃபுல்லா ரேடியேட்டிங் பெயினோட மரத்து போய் வந்திருந்தோம் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு 21 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்போ. கண்டிப்பா. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு ரொம்பவே கியூர் ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் உட்கார கூட முடியாம உங்ககிட்ட ஆமா. 15 மினிட்ஸ் கூட என்னால உட்கார முடியல ஆமா. அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ல தான் வந்தேன். ம். இப்ப எனக்கு ட்ராவலிங் பண்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. பெயின் அதுக்கப்புறம் வந்ததே கிடையாது. இந்த 1 இயர் நல்லாவே ஃப்ரீயா நல்ல தான் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு எந்த பெயினும் வந்ததில்லை இப்போதைக்கு. நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ. உங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியுது வீட்டு இல்லையா? வேலை எல்லாமே செய்வேன். டூ வீலர் ஓட்டிட்டு இருக்கேன். இடையில டூ வீலர்லாம் ஓட்ட முடியாம இருந்தேன். ஓகே. அதெல்லாம் இப்போ என்னால பண்ண முடியுது. எல்லாமே தனியாவே என்னால. அந்த பெயின் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ வந்தது ஃபர்ஸ்ட்டு? அது எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடியே வந்தது. வந்து நான் அங்க இங்கேயும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணேன். வரும்போது எம்ஆர்ஐயோட தான் வந்தாருங்க. எம்ஆர்ஐ எடுத்துட்டு தான் வந்தேன். L4, L5யும் பல்ஜிங்ல தான் இருந்தோம். பட்ஜெட். ம். ஆமா. அது அப்புறம் கழுத்து வந்து அப்படியே உட்கார்றதுக்கு இதுக்கெல்லாம் முடியாது. சோஃபால கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு முடியாது. ம். அந்த கண்டிஷன்ல தான் வந்தேன். ம். எனக்கும் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொல்லிட்டு தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்தேன். வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு ரொம்பவே எல்லாருமே அந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, நல்லா ஃபுல் சப்போர்ட்டிங் அவங்களோட கேரிங் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொல்லி நெறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க நான் இல்லைங்களா? நான் ரெஃபர் அவங்கலாம் பண்ணி எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாருமே